தயவு செய்து ஒரு விவசாயத்தை மட்டும் செய்யாதீங்க. ஒரே ஒரு விவசாயம் செய்தோம்னா அதில் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். பல நேரங்களில் நம்மளை விவசாயம் கவுத்துடும். இதோ பாருங்கள், இப்போ இருக்கிற வெயிலை, அளவுக்கு அதிகமான வெயில். இந்த வெயிலில் நெல் விவசாயமோ இல்லை காய்கறி விவசாயமோ எதுவாக இருந்தாலும் ட்ராபேக், கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கும். அதனால் இந்த நேரத்தில் நமக்கு வேறு ஏதாவது ஒன்று வேணும். சார், இந்த வெயிலில் எதையோ அதிகமாக வளரும், யாராவது சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மீன் இருக்குல்ல, இந்த வெயிலில் நல்லா வளரும். மீன் வெயிலில் நல்லா வளரும். அது என்னடா இது, வெயிலில் எல்லாமே சாவுது, மீன் மட்டும் வளரும்னு சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க. ஏன்னா மழைக்காலங்களில் மீன் வளர்ச்சியை விட கோடை காலத்தில் மீன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மீன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி தேவையான அளவுக்கு அதாவது கார்ப்பரேட்காரன் தீவனத்தை போட்டு நாம் வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் குளத்தை ப்ளைனாக வச்சுருக்க சொன்னோம். ஒரு குளம்னா ப்ளைனாக மாசு மருவு இல்லாமல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படி மாசு மருவு இல்லாத ஒரு குளம் இருந்தால் அந்த குளத்தில் எப்படி மீன் வளரும்? அதுக்கு பல வகையான உணவுகள் வேணும். அதனால் மீன் குளம் வளங்க. மீன் குளத்தில் வெயிலாச்சே, வெயில் தாக்கம் இருக்குமேன்னு நினச்சா மீன் குளத்தை சுற்றி மரங்களை வளங்க. அந்த பல வகை மரங்களை வளர்த்தா குளத்துக்கு வேண்டிய நிழலும் கிடைச்சிடும். அதிலிருந்து உதிர்ற இலை தழைகள், அதில் உருவாகிற பிளாங்க்டூன்ஸை கொண்டு மீனும் வளர்ந்துடும். அப்போது மீன் குளத்துக்கு வெயில் அவசியம்தான். அப்படியே வெயில் அதிகமாக போச்சு, மீன் குளத்தில் பாதிப்பு இருக்கும்னா அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். குளத்துக்குள்ளே இன்னொரு குட்டி குளம், பேபி பாண்ட் ஒன்று மையத்தில் வெட்டிட்டோம்னா அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக போச்சுன்னா, வெப்பம் அதிகமாக போச்சுன்னா மீன் அங்கே தங்கிக்கும். அப்போது நாம் எப்படி வெயிலில் போகும்போது காலில் செருப்பு போடுறோம், தலையில் தொப்பி போடுறோம், இல்லைன்னா ஒரு துண்டையாவது தலையில் போட்டுக்கிட்டு போகிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு உயிரினமும் தனக்கு தோதில்லாத ஒரு சூழல் வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கும், பதுங்கும், தங்கும். அப்படி ஒரு பேபி பாண்டு வச்சோம்னா மீன் பிரச்சனையே இல்லை. வெயில் அதிகமாக போக பிளாங்க்டன் உற்பத்தி அதிகமாக போகும். பிளாங்க்டன் உற்பத்தி அதிகமாக போனால் மீன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போது வெயிலுக்காக இது சொல்கிறேன்.